ஸ்ருதி சொல்றாங்க ரோஹிணி கிட்ட, உடனே வாங்கன்னு மீனா எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. ரவி சொல்றாரு மனோஜ் கிட்ட, நீ உன் வேலையை பாடுறா, நாங்க சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோகிணி அவங்க பின்னாடியே போறாங்க, ஸ்ருதியும் ரவியும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு. முத்து அண்ணாமலையும் விஜயாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க கடைக்கு. அண்ணாமலை சொல்றாரு, முத்து நான் சொல்றத கேளு, இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அப்பா நீங்க பேசாம வாங்கப்பா. வாங்கப்பா, நான் தான் சொல்றேன்ல வாங்க. ரோகிணி முத்து வர்றத பார்த்துட்டு வேகமா ஓடி போறாங்க. மனோஜ் கிட்ட சொல்றாங்க, முத்து அங்கிளையும் ஆன்ட்டியையும் கூட்டிட்டு வந்திருக்கான். முத்து சொல்றாரு, இங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, அவங்க வாங்க, இங்க வேலை பாக்குறவங்க அத்தனை பேரும் வர்றாங்க. மனோஜ் கேக்குறாரு, முத்து அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. முத்து சொல்றாரு, மனோஜ் முதல்ல அங்க இருந்து எந்திரிச்சு வா. எதுக்குடா முத்து? என்ன மனோஜ் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? நேத்து முடிவு பண்ணியாச்சுல, மேட்டு அப்பாதான் இந்த கடைக்கு ஓனர்னு வேலை பாக்குறவங்க அத்தனை பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் முழிக்கிறாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு மாலையோட வர்றாரு. முத்து சொல்றாரு, வாடா செல்வம், ஸ்வீட்லாம் வாங்கிட்டேல்ல? வாங்கிட்டேன் முத்து. முத்து சொல்றாரு, மனோஜ் நீ ஏன் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க? இனிமேட்டு நீ வேலைக்காரன் தான், அப்பாதான் ஓனரு. எந்திரா மனோஜ். எடா முத்து சொல்ற, வேலைக்காரனா? சர்ரா மனோஜ், மேனேஜர்னு வச்சுக்க. வாப்பா. முத்து நீ கூப்பிட்டேன்னு தான் வந்தேன், சும்மா பார்வை பார்த்துட்டு கிளம்பிடுறேன்டா. பா இது உன் கடைப்பா, உன் காசுல வாங்கின கடை, நீ வந்து உட்காருப்பா, வாப்பா. மனோஜ் நீ என்னடா பஸ்ல துண்டு போட்ட மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? அப்பா உட்காரணும், எந்திரா மனோஜ். மனோஜ் எந்திரிக்கிறாரு. முத்து சொல்றாரு, அப்பா நீ போய் உட்காருப்பா. செல்வம் இந்த மாலையை கொடு. ரவி அம்மாவை உள்ள வர சொல்லுடா. நம்ம அம்மா தாண்டா ஓனர் அம்மா, வர சொல்லுடா ரவி. ரவி சொல்றாரு, அம்மா முத்து தான் கூப்பிடுறான்ல, போங்கம்மா. முத்து அண்ணாமலைக்கு மாலைய போடுறாரு. முத்து சொல்றாரு, என்ன எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேட்டு இவர் தான் ஓனரு, எல்லாரும் கை தட்டுங்க. வேலை பாக்குறவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. என்னடா மனோஜ் சும்மா இருக்க, கை தட்டுறா, அப்பாதான் பதவி ஏற்கிறாங்கல்ல. மனோஜும் கைய தட்டுறாரு. அந்த மாலைய வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு போட்டு விடு. ஆமீனா ஏன் பாத்துக்கிட்டே இருக்க? மாலைய வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு போட்டு விடு. மீனா மாலைய விஜயாவுக்கு போட்டு விடுறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. சொல்றாரு, அப்பா வந்து உட்காருங்கப்பா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க. அப்பா நீங்க உட்கார்ந்த உடனே இந்த சீட்டு ரொம்ப அழகா இருக்குப்பா. செல்வம் அந்த ஸ்வீட்டை கொடு. பா வாய திறங்கப்பா. இந்த ஸ்வீட்லாம் வேண்டாண்டா பா, நல்ல காரியம் நடக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும்ப்பா, சாப்பிடுங்கப்பா. பா அப்படியே அம்மாவை கூட்டி விடுங்க. இந்தா மீனா ஸ்வீட் எடுத்துக்க. ரவி எல்லாருக்கும் கொடுத்துரு. சொல்றாரு, எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இன்னையில இருந்து எங்க அப்பா தான் உங்களோட ஓனர். மனோஜ் இனிமேட்டு உங்களை மாதிரி வேலை பாக்குறவரு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? மனோஜ் கேக்குறாரு முத்துக்கிட்ட, அதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? செல்வம் சொல்றாரு, மனோஜ் முத்து கரெக்டா தான் சொல்றான். இப்ப நிலைமைய பாத்தியா? முத்து 2 காருக்கு ஓனர் ஆயிட்டான். மனோஜ் நீ இப்ப கடை ஓனரா இருந்து வேலைக்காரனா நிக்கிற. மனோஜ பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. விஜயா கேக்குறாங்க, இதெல்லாம் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? விஜயா சொன்ன உடனே சிரிக்கிறத எல்லாரும் நிறுத்திடுறாங்க. என்ன சொல்றாங்க, முத்து மனோஜ் கோச்சுக்கிட்டு போறாரு. மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுத்தவரு போன் பேசிக்கிட்டு கடைக்குள்ள வர்றாரு. மனோஜ் இத பார்த்துட்டு வேகமா ஓடியாராரு. பா எந்திரிங்கப்பா, கொஞ்சம் சேர கொடுங்க. அண்ணாமலை எந்திரிக்கிறாரு. அப்ப முத்து சொல்றாரு, அப்பா உட்காருப்பா. முத்து கேக்குறாரு, எதுக்கு இப்ப அப்பாவை எந்திரிக்க சொன்ன? மனோஜ் சொல்றாரு, கொஞ்ச நேரம் அப்பாவை எந்திரிக்க சொல்டா, சந்தோஷ் சார் வர்றாரா. முத்து சொல்றாரு, அப்பா நீ உட்காருப்பா, நான் பாத்துக்கிறேன் மனோஜ. முத்து சொல்றாரு, அவருக்கும் தெரியட்டும் அப்பா யாருன்னு. அப்பா எந்திரிக்காத, உட்காருப்பா. சந்தோஷ் கேக்குறாரு, ஹலோ முத்து, ஹவ் ஆர் யூ? முத்து சொல்றாரு, ஐ எம் குட் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷ் சார் சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்க ஃபேமிலி மொத்தமா இங்கதான் இருக்கீங்க போல இருக்கு. மனோஜ் கேக்குறாரு, சார் சென்னைக்கு எப்ப சார் வந்தீங்க? மனோஜ் இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா? மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ணாமலை சொல்றாரு, இப்பதான் சார் வந்தேன், கோயிலுக்கு போயிட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. கடைக்கு வெளியே மனோஜ்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் அந்த சத்தத்தை கேட்டுட்டு போறாரு. மனோஜ் கேக்குறாரு, சார் எப்படி சார் இருக்கீங்க?
டீலர்லாம் சொல்றாங்க, சார் என்ன சார் நேர்ல வந்தா நலம் விசாரிக்கிறீங்க, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேறீங்க. மனோஜ் சொல்றாரு, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் சார். எப்ப சார் பிஸியா இருந்தீங்கன்னு டீலர்லாம் கேக்குறாங்க மனோஜை பார்த்து. டீலர்ஸ்லாம் சொல்றாங்க, எங்க யாரு போனையும் நீங்க எடுக்கல, பணத்தை மாத்திரம் கேட்டு வாங்கிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு பொருள் அனுப்பாம இருக்கீங்க. சார் நான் சொல்றத கேளுங்க சார்னு மனோஜ் கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்காரு. டீலர்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷ் சாரு எஸ்கியூஸ் மீன்னு கேக்குறாரு. டீலர்ஸ் எல்லாம் கவனிச்சிடுறாங்க சந்தோஷ் சாரை பார்த்து. டீலர்லாம் கேக்குறாங்க, சார் நீங்களே கேளுங்க, அட்வான்ஸை வாங்கிட்டு மனோஜ் பொருளே கொடுக்கல, ஃபோன் பண்ணா எந்த தகவலும் எங்களுக்கு வரல சார். சந்தோஷ் சொல்றாரு, ஆக்சுவலா என்னோட மிஸ்டேக் தான், ஜப்பான்ல இருந்து ப்ராடக்ட் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மனோஜ் மேல எந்த தப்பும் கிடையாது. 1 or 2 daysல உங்களோட ப்ராடக்ட் வந்துடும். டீலர்லாம் சொல்றாங்க, சார் இப்படி பதில் சொன்னா பரவாயில்ல, மனோஜ் எங்களை சுத்தல்ல விட்டுறாரு சார். சந்தோஷ் சொல்றாரு, மனோஜ் பண்ணது தப்பு தான், ஆனா உங்க ப்ராடக்ட்லாம் கரெக்டா வந்துடும், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு எல்லா டீலரும் கிளம்பி போறாங்க. சந்தோஷ் கேக்குறாரு, என்ன நடக்குது மனோஜ், உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, பணம் ஒன்னும் என்கிட்ட வந்து சேரலையே, நீங்க பணத்தை அனுப்பியிருந்தீங்கன்னா ப்ராடக்ட அனுப்பியிருப்பேனே, என்ன மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரோகிணி, பணம் எனக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? அண்ணாமலை சொல்றாரு, சார் தப்பா எடுத்துக்காதீங்க, மனோஜ் ஒரு வீடு வாங்க கமிட்மெண்ட் பண்ணியிருந்தான். முத்து சொல்றாரு, அப்பா நீங்க பேச வேணாம், நான் சொல்லிக்கிறேன். முத்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க சந்தோஷ் சார் கிட்ட. இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷ் சொல்றாரு, மனோஜ் இப்பதான் பிசினஸே டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு 3 கோடி ரூபாய்க்கு வீடா? நாங்கெல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சுதான் சொந்த வீடே வாங்கினோம், அதுவும் நார்மலான பிளாட்டு தான். ஒன்னு தெரிஞ்சுக்க, உன்னை மாதிரி ஸ்டார்ட் அப்ல வர்றவங்க எல்லாம் பிசினஸ்ல வந்துச்சுன்னா பிசினஸ்ல தான் போடணும் அந்த பணத்தை. நீ என்னடானா டீலர்ஸ் கிட்ட அட்வான்ஸ வாங்கி உன்னோட சொந்த யூஸுக்கு எடுத்திருக்க. முத்து சொல்றாரு, சார் தப்பு கணக்கு போட்டான், அதான் மாட்டிக்கிட்டான், ஏமாத்தினால தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம், சீக்கிரத்துல புடிச்சிருவோம். சந்தோஷ் சொல்றாரு, முத்து என்னைய பொறுத்தளவுக்கு ஏமாத்தினவனை விட ஏமாறுறான் பாரு, அவனை தான் பனிஷ் பண்ணணும். அண்ணாமலை சொல்றாரு, சார் அவன் பிசினஸுக்கு புதுசு, அதனால தப்பு பண்ணிட்டான், இந்த ஒரு ட்ரிப்பு மாத்திரம் மன்னிச்சிருங்க. சந்தோஷ் சார் சொல்றாரு, வேற யாராவது இருந்துச்சுன்னா டீலர்ஷிப்பை உடனடியா கேன்சல் பண்ணிருப்பேன், ஆனா இப்பயும் உனக்காண்டி உன் ஃபேமிலி தான் வந்து நிக்கிறாங்க, உங்க அப்பாவுக்காண்டியும் முத்துக்காண்டியும் தான் பாக்குறேன், இந்த மாதிரி தப்ப திரும்பி பண்ணாத. அப்புறம் நான் இல்ல, உனக்கு யாருமே ஆர்டர் கொடுக்காதபடி நான் பண்ணிடுவேன். மனோஜ் சொல்றாரு, சாரி சார், இனிமேட்டு அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். சந்தோஷ் சார் சொல்றாரு, குட், வர்றேன் முத்து ஐயா, வர்றாங்கய்யா. அண்ணாமலை நன்றின்னு சொல்றாரு. சந்தோஷ் சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாரும் மனோஜே பாக்குறாங்க. முத்து கடையோட ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்ப மனோஜ பாக்குறாரு, என்னடா வீட்டுக்கு வந்துட்ட, கடையில இருக்க வேலைய பாக்கணும்ல, அப்பா முதலாளிடா, இனிமேட்டு கடை கணக்கெல்லாம் கேட்டா நீ கொடுக்கணும்டா மனோஜ், இனிமேட்டு உன் இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால விட முடியாது. ஜெயா சொல்றாங்க, முத்து போதுண்டா நிறுத்து, என்னடா நினைச்சுக்கிட்டு இருந்த நீ? இவன் கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா காட்டணும், ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆய முர்றா முத்து, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கடையில வச்சு மனோஜ அசிங்கப்படுத்துற, இப்போ வந்து அவங்கிட்ட அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீ மாத்திரம் கடைக்கு இவரை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தேன்னா சந்தோஷ் சார்கிட்ட மனோஜ் அசிங்கப்பட்டிருக்க மாட்டான். முத்து சொல்றாரு, அப்பா உன்னை கெத்தா கொண்டு போய் முதலாளி சீட்ல உட்கார வச்சேன்ல, அது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல, எவ்வளவு தப்பு பண்ணாலும் அம்மாவுக்கு பிடிச்ச பையன் இந்த மனோஜ் தான். அவி சொல்றாரு, அம்மா சந்தோஷ் சாரு பேசினதுல எந்த தப்பும் இல்லம்மா, மனோஜ் அவசரப்பட்டு டீலர் கிட்ட எல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், இப்ப மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்கிறான். மனோஜ் சொல்றாரு, ரவி நான் ப்ராடக்ட் வந்த பிறகு கொடுத்துடலான்னு நினைச்சேன், ஆனா அது லேட் ஆயிருச்சு. முத்து சொல்றாரு, மனோஜ் எல்லாத்துக்கும் காரணம் வச்சுக்க, அதனாலதான் சந்தோஷ் சாரு உன்னைய பார்த்து கேட்டுட்டு போனாரு. விஜயா சொல்றாங்க, முத்து நீ மாத்திரம் எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த வேலைய பார்க்காம இருந்திருந்தேன்னா இதே நடந்திருக்காது. அண்டவன்லாம் வந்து பேசிட்டு போறான், இதுவும் உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்தானே, அவன் கூட மனோஜ கிண்டல் பண்ணி பேசிட்டு போறான், யாரா அவன்? சாதாரணமான கார் டிரைவரு. மீனா சொல்றாங்க, அத்தை
கார் டிரைவர்னா என்ன இப்ப உழைச்சுதானே சம்பாதிக்கிறாங்க? உடனே வந்துரு மீனா, உழைக்கிறோம் வலிக்கிறோம்னு. அவன் தகுதிக்கு மனோஜ் கிட்ட நின்னு பேச முடியுமா? முத்து சொல்றாரு, ஆமா ஆமா வர முடியாது. அவன் நேர்மையா உழைக்கிறவன், இவன் திருட்டு பயலாச்சே. மனோஜ் சொல்றாரு, முத்து சும்மாரு. அம்மா முத்து எல்லாமே வேணும்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சந்தோஷ் சாரு எப்படிம்மா திடீர்னு வந்தாரு? இவன் தாம்மா போன் பண்ணி வர வச்சிருப்பான். நீங்க வந்து பாருங்க, எங்க அண்ணன் ஓனர் இல்ல, எங்க அப்பா தான் ஓனர்னு காட்டுறதுக்காண்டி போன் பண்ணி வர வச்சிருப்பாமா அந்த முத்து. அப்பதானே நான் அசிங்கப்படுவேன். முத்து சொல்றாரு, மனோஜ் உன் அளவுக்கு கேவலமா என்னால யோசிக்கவே முடியாதுடா. முத்து எனக்கு நல்லா தெரியும்டா, நான் கொஞ்சம் வளர்ந்து வந்தேன், அது உனக்கு பிடிக்கல, பொறாம, அதனால இப்படிதான் காலை வாரி விடுவ. மீனா சொல்றாங்க, போதுங்க, யாரோட காலை யாரு வாரி விடுறது? இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது உங்களாலதான். முத்து உங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை மாதிரி இவர் கிடையவே கிடையாது. ரோகிணி சொல்றாங்க, உங்களை மாதிரி இல்லைன்னா என்ன சொல்லுறீங்க மீனா? என்ன மீனா, முத்து மாத்திரம் தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பனா எங்களுக்கு நல்ல புத்தியே இல்லையா? ரோகிணி அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி உங்க ஹஸ்பண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த சந்தோஷ் சாரு வேற வேலையாதான் வந்தேன்னு சொன்னார்ல. மனோஜ் என்னமோ முத்து தான் வர சொன்னாருன்னு அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோகிணி சொல்றாங்க, இத்தனை நாள் வராதவரு இப்ப வந்தா எங்களுக்கு டவுட் வராதா? மீனா சொல்றாங்க, அப்படிலாம் ஒரு ஆளை வர வச்சு உங்களை அசிங்கப்பட வச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு என் புருஷன் அவ்வளவு கேவலமானவன் இல்லைங்க. மேட்டு முத்துவை பத்தி இந்த மாதிரி கேவலமா பேசாதீங்க. விஜயா கேக்குறாங்க, மீனா நீ எதுக்கு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அவன் ஒன்னும் இவரை முதலாளியா ஆக்கணும்னு நினைக்கல. மனோஜ மட்டம் தட்டணும், அதுக்காண்டி இவரை போய் உட்கார வச்சான். அத்தை மாமா மாத்திரம் கடைக்கு வராம போயிருந்தா மனோஜுக்கு அந்த டீலர்ஷிப்பே கிடைக்காம போயிருக்கோம். இப்பயும் நம்ம குடும்பத்துக்காண்டி தான் அந்த டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணாம சந்தோஷ் சார் போயிருக்காரு. சுதி சொல்றாங்க, கரெக்ட் மீனா, ஆல்ரெடி சந்தோஷ் சார ஏமாத்த தான் மனோஜ் ட்ரை பண்ணாரு. ஆனா முத்து உண்மையை சொன்னதுக்காண்டி தான், அவரோட ஹானஸ்டிக்காண்டி தான் இந்த டீலர்ஷிப்பை சந்தோஷ் சாரு கொடுத்தாரு மனோஜுக்கு. ரவி சொல்றாரு, அதெல்லாம் மனோஜ் யோசிக்கவே மாட்டான், அவர் திட்டாராம், அதனால ரோசம் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அண்ணாமலை சொல்றாரு, டே எல்லாரும் பேச்ச நிப்பாட்டுங்கடா, அவருதான் வேலைய தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, போய் வேலைய பாருங்க. முத்து இப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டியது மனோஜ ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போனானே அவனை கண்டுபிடிக்கணும். முத்து அந்த ஆளை பத்தி விசாரிக்க சொன்னேனே, ஏதாவது தெரிஞ்சுச்சா? இப்ப விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன், 2-3 க்ளூ கிடைச்சிருக்கு, அதை வச்சு விசாரிக்கணும். முத்து சீக்கிரமா அந்த ஆளை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்குற வேலைய பாரு. இந்த பிரச்சனைக்கு அதுதான் முடிவு. அப்பா தேடிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், சீக்கிரமாவே மாட்டுவான்ப்பா, நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், சீக்கிரத்துல மாட்டுவான்ப்பா, நான் விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். அண்ணாமலை சொல்றாரு, விஜயா கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு வரேன். ரவியும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மீனா கேக்குறாங்க, அடுத்த வாரம் சென்னையில பெரிய புயலா வரப்போகுதான், அதுக்கும் என்னையதான் அத்தை நீங்க காரணம் சொல்லுவீங்க. விஜயா சொல்றாங்க, மீனா உன்னோட வாய் கொழுப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத, நீ எல்லாம் பேசுற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு. ரோகிணிய பார்த்து சொல்றாங்க விஜயா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஆன்டி நீ ஒழுங்கா இருந்திருந்தேன்னா மனோஜ கண்டவன்லாம் வந்து திட்டிட்டு போவானா? ஆன்டி நான் என்ன பண்ணேன்? ரோகிணி பேசாத, இந்த பணத்தை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த அளவுக்கு போயிருக்காதுல்ல. இனிமேட்டு உன் இஷ்டத்துக்கு எந்த வேலையும் செய்யாத, எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணும், சரியா? சரி ஆன்டி. முதல்ல அந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கின 30 லட்சம் ரூபாய திருப்பி கொடுக்கற வழிய பாருங்க, அதை நீங்க கொடுக்கற முடியும். முத்து சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப பாத்தியா, கடைக்கு முதலாளியா இருந்தான் என் மகன், அவனை வேலைக்காரனா ஆக்கிட்டான், மரியாதையே போயிடுச்சு. எல்லாம் ஒன்னாலதான் ரோகிணி, என்னை ஏமாத்தணும்னு நினைச்சு பணமும் போய் நீங்களும் ஏமாந்து நிக்கிறீங்க. நான் உன்னை நம்புனேன் பாரு, என்னைய சொல்லணும், சீக்கிரமா அந்த பணத்தை கொடுக்கற வழிய பாரு, சரியா ஆன்டி? மனோஜ் நீ எங்க உள்ள போற? கடைக்கு போலையாடா? கடைக்கு போடா மனோஜ். ரோகிணி முத்துவையும் மீனாவையும் முறைச்சு பார்த்துட்டு போறாங்க ரூமுக்குள்ள. முத்து சொல்றாரு மீனாவை பார்த்து, கையே கொடு மீனா, முதல்ல உன்னைய மாத்திரம் தான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பார்லர் அம்மாவையும் சேர்த்து திட்டுறாங்கல்ல அம்மா, இப்ப உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க,
இப்படியே பல குரலையும் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கட்சி ஸ்ட்ராங் ஆயிரும். மெஜாரிட்டி உங்க கட்சி தான். எங்க அத்தை கிட்ட திட்டு வாங்கி எனக்கு பழக்கமாயிருச்சு. ஒரு நாள் அத்தை திட்டலாட்டி எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா ரோகிணிக்கு அது பழக்கம் இல்ல. பாவம் இப்பதான் முதல் முறையா திட்டு வாங்குறாங்க. மீனா அதான் இப்ப திட்ட வாங்கிட்டாங்கல்ல, இனிமேட்டு பழக்கமாயிரும். நான் ஒண்ணு மீனா, உன்னையும் பார்லர் அம்மாவையும் திட்டலாம், ஆனா பல குரலை திட்டவே முடியாது. என்ன பல குரலு உங்களை மாதிரி அமைதியா இருக்காதுல்ல. ரோகிணியும் விஜயாவும் தனித்தனியா அவங்களோட ரூம் வழியா முத்துவையும் மீனாவையும் என்ன பேசுறாங்கன்னு எட்டி பாக்குறாங்க. மீனா சொல்றாங்க, ஆமா முத்து, அவங்களுக்கு பயமே இல்ல. எதை எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு தெளிவா பேசிடுறாங்க. அதனாலதான் சொன்ன மீனா, பல குரல்கிட்ட அம்மா பேச்சுவார்த்தையே வச்சுக்க முடியாது. மீனா கேக்குறாங்க, மாமா தான் சொன்னாங்கல்ல அந்த ஏமாத்தினவனை விசாரிக்க சொல்லி. மீனா, விசாரிக்காம இருப்பேனா? எங்க ஏதாவது தெரிஞ்சுச்சா? ஆமா மீனா, அந்த கதிர் வீட்டுக்கு ஒரு டிவி நடிகன் ஒருத்தன் வருவானா. அவர் யாரு, அவர் அட்ரஸ் என்னன்னு எல்லாம் விசாரிச்சுட்டேன். அட்ரஸும் கிடைச்சிருச்சு மீனா. அப்பனா அந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்க வேண்டியதானங்க? நான் அதான் நான் யோசிச்சேன். நான் போய் விசாரிச்சா சரிப்பட்டு வராது, நீ தான் போகணும். நானாங்க? ஆமா மீனா, இங்க போய் நான் பூ விற்கிறேன், டெய்லி பூ போடணும்னு விசாரி. இங்க பூ கொடுக்க சொன்னா அந்த வீட்டு ஆளுகளோட பேசி பழக்கமாய்க்க. அப்புறம் என்னங்க பண்ணணும்? மீனா, முதல்ல இத பண்ணு. நீ எங்க பார்த்துட்டு வந்து சொல்றத வச்சுதான் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க முடியும். இங்க நான் மாத்திரம் போய் என்னங்க பண்ண போறேன்? எனக்கு பயமா இருக்குங்க. நான் போய் சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க மீனா. தெரியாத மனுஷங்கிட்ட யாரு பேசுவா சொல்லு. அப்புறம் அந்த கதிரு மாட்டாம போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த கதிருக்கும் அந்த டிவி நடிகருக்கும் சம்பந்தம் இருக்கலாம். ஒருவேளை அந்த டிவி நடிகரு கதிர்கிட்ட போய் சொல்லிட்டு அவனும் உஷாராயிட்டான்னா. அதனாலதான் சொல்றேன், அந்த வீட்டோட சூழ்நிலை என்ன, அந்த நடிகர் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன ஏதுன்னு பாரு. அப்ப நான் வர்றேன், சரியா? சரிங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். மனோஜ் அவர் அசிங்கப்பட்டத ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. 30 லட்சம் ரூபா நம்ம கிட்ட இருந்து தூக்கிட்டு ஓடினான்ல அந்த கதிரு, அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பணத்தை வாங்கி அங்கிள் கிட்ட எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கணும். மனோஜ் சொல்றாரு, அது எப்படி அப்பா கிட்ட கொடுக்க முடியும்? ஜீவா பணம் கொடுத்த டயத்துல அப்பா கிட்ட கொடுத்துருக்கணும். இப்ப இந்த பணம் நம்ம சப் டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். உங்களுக்கு பொருளை கொடுக்கணும்ல. இப்ப அந்த பணத்தை சந்தோஷ் சார் கிட்ட அனுப்பி வைக்கணும். இப்பதான் பொருள் வரும். இல்லாட்டி அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஷோரூமே மூடிட வேண்டிதான். ரோகிணி சொல்றாங்க, சந்தோஷ் சாரு என்ன சொன்னாரு? பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே பெரிய வீடெல்லாம் வாங்க கூடாதுன்னு சொன்னார்ல. அது சரிதாங்க, அந்த வீட்டை வாங்க நினைச்சிருக்க கூடாது. மனோஜ் சொல்றாரு, நான் மாத்திரமா ஆசைப்பட்டேன், நீயும் தானே ஆசைப்பட்ட, நீயும் தானே வாங்கணும்னு சொன்ன. நாளை சந்திப்போம்.